அதே மாதிரி விஜய் கட்சிக்கு வந்து கேட்டா வந்து குறிப்பிட்ட செலவு பணக்காரன் ஒருத்தன் வரான், அவனை ஏன் வெளியே விடணும்? ஏதோ வாய்ஸ் ஆஃப் காமன் அது ஏதோ ஒன்று வச்சிருக்கிறான், அப்படிதான் சேர்த்துக்கிறான் தவிர இவர் பெரிய ராஜதந்திரிலாம் கிடையாது. அப்படி ஒருவேளை இவர் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தா ஜான் ஆரோக்கியசாமி வெளியே அனுப்பிடணும். சார் ஜான் ஆரோக்கியசாமி 12 கோடி வந்து பேமெண்ட், எதுக்கு அதை 12 கோடி நம்ம இழக்கணும்? அப்படிதான் சொல்றாங்க. ஒரு 12 கோடி பேமெண்ட், அந்த 12 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவன் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, யாரு ஆதவர்ஜுனா, அவனை வச்சுக்கலாமே. கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமியோட அறிவில் நான் பேசணும்னு தெரியும். நான் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் அறிவாளி நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்போ நம்ம பழகும்போது தெரியும் அறிவாளியான்றது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நான் பார்க்குறேன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு சிறந்த அறிவாளி. ஆனால் ஆதவர்ஜுனா நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறது தப்பு முதல்ல. ஏன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி கேட்டினா வந்து நான் ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் மதிப்பேன். ஏன்னு கேட்டால் பல கணக்குகள் இருக்கு, அது பல வருடங்கள் பழைய கணக்குகள் இருக்கு, அரசியல் கணக்கு, புதிய கணக்குகள் இருக்கு. டோட்டலாக எப்படி வந்து இதை கொண்டு போனோம், அந்த தமிழக வெற்றி கழகன்ற பேரை சூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி.